மக்களே, பிக் பாஸோட அன்சீன் ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ப்ரோமோவில் கனி, சுபிக்ஷா மற்றும் விக்ரம் கிடையான ஒரு சம்பவம் தான். அதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து லைவ்ல இப்போ ஆல்ரெடி 2 பேர் பண்ணுறது அந்த ஒரு டாபிக் பேசுறதே எனக்கு பிடிக்கல. இப்போ அதில் கூட சேர்ந்து ஆதிரை வேற இறங்கிட்டாங்க. அதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். இன்னொரு பக்கம் துஷார் மற்றும் அரோராக்கிடையே நடந்த சம்பவங்களையும் பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ ஒரு பக்கம் கனியும் சுபிக்ஷாவும் விக்ரம் அவாய்ட் பண்ணதில் விக்ரம் ஒரு மாதிரி ஆயிட்டார், நில குலைஞ்சிட்டார் அப்படின்றதான் சொல்லணும். அவர் அப்பயே அந்த ப்ரோமோ கட்டில் நம்ம பார்த்துருப்போம். கார்டன் ஏரியாவுக்கு வருவார்ல, ஸோ கார்டன் ஏரியாவில் போயிட்டு ஒரு சோபாவில் உட்காந்து ஃபீல் பண்ணிருக்காரு. நான் என்னடா பண்ணி தொலைச்சேன் அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தமாக இருக்காரு. ஏன்னா ஒரு பக்கம் வியானாவை கூட அவரால் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியும். பட் கனியோ சுபிக்ஷாவோ அதை பண்ணியிருந்தா அவரால் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியாது. அந்த நிலைமை தான் அவருக்கு. ஓகே, அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு பக்கம் துஷாரும் பிரஜனை வந்து ஸோ வாட் எவர் இட் இஸ் டோன்ட் ஃபீல் பண்ணாதீங்க. பிரஜன் வந்து சொல்கிறார், எது நடந்தாலும் பார்த்துக்கலாம், ஃபீல் பண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. துஷாருமே கன்சோல் பண்ணுறான், இல்லை வாட் எவர் இட் இஸ் 4 days to go, என்ன ஆனாலும் சரி, இது 4 நாள் தான், கடந்து போயிடலாம், 4 நாள் ஓட்டிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு விஷயத்த சொல்கிறார். ஓகே, இது ஒரு பாகம் நடக்குது. இன்னொரு இடத்துல உள்ள வந்து சபரியும் ஷாக்ல இருக்காங்க, அரோராவும் ஷாக்ல. இவங்க சொல்றதெல்லாம் ஃபர்ஸ்ட் சுபி சொல்றாங்க, வெளியே போய் பார்த்தா தான் தெரியும் நிறைய பண்ணியிருக்காரு அப்படின்றது. ஒரு பக்கம் ஆதிரையெல்லாம் கேட்குறாங்க, அப்படி என்ன பண்ணாருன்ற மாதிரி ஆதிரை கேட்குற செக்மெண்ட்லாம் பார்க்க முடிஞ்சு. சுபி சொல்றாங்கல்ல, சுபி சொல்லும் போது அது ஒரு பக்கம் ஷாக்கிங்காக தான் இருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் அது வந்து நல்லா க்ளோஸ்ல இருந்தவங்க சொல்லும் போது நம்புற மாதிரி தானே இருக்கும். அது ஆக்சுவலா நமக்கு இது பிராங்குன்னு தெரியுது. அரோராவும் அங்க அப்படியே சபரியும் அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஒரு பாயிண்ட்ல. அடுத்து கனி வேற, நாங்கள் வந்து இப்படி சொல்கிறேன்னா அப்போ எவ்வளோ ஹர்ட் ஆயிருக்கும் எங்களுக்கு அப்படின்றத சொல்கிறார். ஹர்ட் ஆயிருக்கும் எங்களுக்கு, புரியுதா உங்களுக்கு? அந்த அளவுக்கு எங்களை காயப்படுத்தியிருக்கார், அந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணியிருக்காரு. அது உங்களுக்கு சுத்தமாக புரியலையா? ஏன் இப்படி அதை புரிஞ்சுக்குங்கன்ற மாதிரி ஒரு பக்கம் அரோரா கிட்ட சொல்கிறாங்க. அரோரா ஷாக்கிங்க, என்னடா இது, என்ன நடக்குது இங்கே, என்ன எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறீங்களே, புரியலையே அப்படின்ற மாதிரி இருக்கு. அடுத்து திரும்ப சொல்கிறாங்க, ஓகே அப்படியே நான் யார் கூட பேசணும், யாரு கூட வேணாலும் இருக்கட்டும், அது அவருடைய விருப்பம். ஸோ அவர் யாருக்கிட்ட பேசட்டும், அவர் யாரு கூட இது பண்ணுறது, அது அவருடைய விருப்பங்க, அதுக்கு நான் என்ன பண்ணுறது, அப்படி இருந்துட்டு போட்டோன்ற மாதிரி இன்னொரு விஷயத்தையுமே அங்கே சொல்லிடுறாங்க. அப்படியே ஷாக்கிங்காக பார்த்துட்டு ஒரு பாயிண்ட்ல பிராங்க்னு சொல்லிடுறாங்க போல உள்ளே அந்த பிக் பாஸ் பெட்ரூம்ல. அடுத்து ஒரு பக்கம் அந்த சோகத்திலேருந்து வராரு. சோகத்திலேருந்து விக்ரம் வரும்போது அப்படியே ஒரு ஜம்ப் பண்ணி சுபிக்ஷா போயிட்டு கட்டி பிடிச்சி அவருக்கு ஆறுதல் சொல்றதா இருக்கட்டும், கனி போய் கட்டி பிடிக்கிறதா இருக்கட்டும், தட் பியூட்டிஃபுல் ஃப்ரேம். அந்த ஒரு ஃப்ரேம் வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு, செமையாக இருந்துச்சு அந்த ஃப்ரேமு. உடனே சபரி அது பிராங்கடா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே விக்ரம், கனி என்ன கனி நீ ரொம்ப கடுப்பு எடுத்துட்டு கனி, இது நல்லா இல்லை பார்த்துக்கன்ற மாதிரி ஒரு மாதிரி உடச்சிட்டார் விக்ரம். அதுக்கப்புறம் கனி கூப்பிட்டு போய் ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்க, இவ்வளோ தூரம் வந்துட்ட, நீ இவ்வளோ தூரம் வந்தாச்சு, யார் உடைச்சாலும் இன்னும் பண்ண முடியாது, நீங்கள் தைரியமாக இருங்க, எதுக்கு இதெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்கன்ற மாதிரி கனி ஆறுதல் சொல்கிறது தான் அன்சீன் ப்ரோமோவில் வருகிறது. இது ஒரு பக்கம். அடுத்ததாக லைவ்ல துஷார் மற்றும் அரோரா அந்த ஒரு சம்பவம் இருக்கு இல்லையா, செகண்ட் ப்ரோமோன்னு ஒன்று வந்துச்சு. அதோட எடிட் கட் எப்படின்னா, அதில் ஃபர்ஸ்ட் பேசின டைலாக் செகண்ட் வருது, ஃபர்ஸ்ட் அந்த லெட்டர் படிக்கிறாங்க. ஸோ அந்த லெட்டர் படித்த உடனே ஒரு துஷார் சொன்னால அந்த ப்ரோமோவில் அந்த வரிகள் தான் துஷார் சொல்கிறான். துஷார் சொல்லி முடிக்கிறான், அதை 2 பேரும் அக் பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதான். பட் அந்த இடத்துல ஆதிரை வந்து நடுவில் ஏதோ ஒரு விஷயம், இதுக்கப்புறம் இது பேசக்கூடாது, இப்படி நிறுத்திங்கன்ற மாதிரி ஆதிரை சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அங்கே இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வேற போல, அரோராவோட எக்ஸ்பெக்டேஷன் வேற போல. என்ன எக்ஸ்பெக்டேஷன்னா, இப்போ இதை நான் டெலிவர் பண்ணிட்டேன், எனக்குள்ள ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு, எனக்குள்ள வந்து சில விஷயங்கள் இருக்கு, அதை நான் சொல்லிட்டேன். அவன் என்ன ரெஸ்பான்ஸ் பண்றான், கேமை பத்தி தான் ரெஸ்பான்ஸ். அந்த இடத்துல துஷார் ரெஸ்பான்ஸ் பண்ணது ஃபுல் அண்ட் ஃபுல் கேமை பத்தி. இவங்க ரெஸ்பாண்டுக்கு அவங்க மிஸ்யூ சொல்லணும், நான் உன்னை மிஸ் பண்றேன், அங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நடந்திருக்கு, என்ன பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி சொல்லணும்னு எக்ஸ்பெக்டேஷன் நடந்திருக்கு, அது நடக்கல அங்க. அதுல கொஞ்சம் இவங்க அப்செட் ஆகிட்டு இருக்காங்க போல, அது அங்க தெரிய வந்துச்சு. அதை ஒரு பக்கம் துஷார் கிட்ட கோச்சுக்கிட்டு வெளியே வாக் அவுட் பண்றாங்களா. அது என்னன்னா, சொல்றது உங்களுடைய கருத்துங்க, அதை சொல்றது உங்களோட ஃபீலிங்ஸ். என்னதான் ஃபீலிங்ஸா இருந்தாலும் அதை ரெஸ்பான்ஸ் பண்றது அவங்ககிட்ட இருக்கு. அவன் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணணும், எப்படி ரியாக்ட் பண்ணணுன்றது துஷார் கையில தான் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்றேன், நான் போறேன் சரி அப்படின்ற மாதிரி கோச்சுக்கிறாங்க. உடனே துஷார் வந்து வா நம்ம போய் பேசலான்ற மாதிரி கார்டன் ஏரியால அந்த கார்டனே சுத்துனாங்க. அது தெளிவா அவனே ஒரு குழப்பத்துல இருக்கான், ஒரு பதில சொல்லிட்டு போறான். திரும்ப எதுக்குமே இதை பண்றீங்க, பாக்குறதுக்கு எனக்கு அது அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங்கா இருந்தாலும் இந்நேரம் இந்த பாண்டிங் தேவையா, இன்னும் ஒரு வாரம் தான், வீட்டுக்கு வெளில போயிட்டு எதா இருந்தாலும் பாத்துங்க, இங்க பார்த்து நீங்களே உங்க இதுவை கெடுத்துக்காதீங்கன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அது பார்க்கறதுக்கு ஒரு பாயிண்ட் மேல போதும் அப்படின்ற ஃபீல் தான் நமக்கே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து துஷார் வந்து சொல்லிட்டான் ஒரு டைலாக, எனக்கு செகண்ட் வீக்ல இருந்த ஒரு ஃபீலிங்கா இருக்கு அப்படின்றத சொல்லி முடிச்ச உடனே அரோரா அங்கேருந்து போயாச்சு. அரோரா போயிட்டாங்க. ஆதிரை
திவ்யா கூட சேர்ந்துக்கிட்டு அந்த வாட்டர் மெலான அந்த டிஸ்கஸ்டிங் டாக் இருக்கு இல்லையா, அந்த டிஸ்கஸ்டிங் டாக்கை வச்சு ஒரு பக்கம் வாட்டர் மெலான் இரிட்டேட் பண்றாங்களாம். இந்த ஒரு விஷயம் அங்கே பேச்சு பொருளாக ஆயிட்டு இருக்கு. அப்படிதான் என்ன நடக்குதுன்னா, அந்த பணப்பொட்டியை கலாய்ச்சிக்கிட்டு பணப்பொட்டியில் நான் அல்வா கொடுத்துட்டு போயிட்டார், இதெல்லாம் பண்ணிட்டு போயிட்டார் அப்படின்ற டிஸ்கஷனாக வருது. அப்போ அந்த பணப்பொட்டியை பிளான் பண்ணி எடுத்தியா அப்படின்ற டிஸ்கஷனில் ஆதிரி எனக்கு குறும்படம் போடலன்னா எனக்கு தெரியாது, எனக்கு குறும்படம் போடுறதால தான் இது, ஆனால் பின்னாடி போயிட்டு இப்படிலாம் செயல்பட்டு இருக்காங்களே ரம்யா வியானான்றது தான் எனக்கு ஷாக்கிங்கு அப்படின்னும் போது திவ்யா சொல்கிறாங்க, இல்லை அவங்க சிரிச்சாங்க தான் சொன்னாங்க, இது இல்லை திவ்யாவும் அந்த இடத்துல இருந்தாங்க, எனக்கு நீ கிளாரிஃபை பண்ணிட்டேன்றதால நான் பெருசாக மூக்க நுழைக்கலான்ட்டு. ஆக்சுவலாக வந்து திவ்யாவுக்கும் அந்த டவுட் இருக்குது. இப்போ ஏன்னா திவ்யாவும் அதில் இருக்காங்க, நான் பணப்பொட்டி எடுக்க போகிறத விளையாட்டில் திவ்யாவும் தானே சம்மந்தப்பட்டிருக்காங்க, அதனால் இன்னொருத்தர் மேலே போட்டால் திவ்யாவுக்கும் பாதிக்கும் திவ்யாவுக்கு தெரியும், அதனால் அதை கண்டுக்காமல் இருந்துட்டேன்ற மாதிரி ஒரு பாயிண்ட்ல வந்து அரோரா கிட்ட கன்ஃபஸ் பண்ணிட்டாங்க. உடனே இதே வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி சார் அட்ரஸ் பண்ணலன்னா இந்த விஷயத்தை பற்றி நான் தெரிஞ்சே இருக்காது, நான் தான் இது பண்ணியிருப்பேன்ற மாதிரி வெளியே இதுவாகிட்டே இருக்கும், என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு இருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஆதிரி சொல்கிறாங்க, அதெல்லாம் நீங்கள் பண்ணல, நீங்கள் ஜாலியாக சிரிச்சுட்டு விளையாண்டுட்டு இருந்த மாதிரி தான் இருந்தது, சடனாக வந்து அவர் எடுத்துகிட்டு போயிட்டாரு, அந்த சிரிச்ச மோட்லேயே நீங்கள் அப்படியே இருந்ததால் அது உங்களுக்கு ஷாக்காக தெரியும், வேற எதுவுமே பெருசாக இல்லை, ஃபீல் பண்ணாத அப்படின்னு. இல்லடி நான் என்னை பற்றி இப்படி பேசியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, அதை பற்றி நான் ஏதாவது இது யோசிச்சுட்டே இருந்திருப்பேன், கடைசியில் அவர் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் இப்படி பின்னாடி நிறைய விஷயங்கள் நடந்திருக்குன்றதே எனக்கு புரியுதுன்றதே எனக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்தது, இப்படிலாம் பேசியிருக்காங்களான்ட்டு. அது சொல்லலைன்னா யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க, எப்படி யாருமே கேட்டிருக்க மாட்டாங்கன்றதான் ஒரு ஃபீல் அப்படின்னும் போது உடனே ஆதிரி சொல்றாங்க, இல்லை இல்லை அப்படி வீக்கெண்ட்ல கேட்கலனா கூட நான் வந்து உனக்காக கேட்டிருப்பேன், நான் வந்து உனக்காக நின்று இருப்பேன் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் அந்த ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அந்த பணப்புட்டி மேட்டரை பற்றி. ஓகே, ஆதிரி கிட்ட இது ஒரு பக்கமா. அடுத்து வெளியே கார்டன் ஏரியாவில் என்ன பண்றாங்க, யாரும் 4 பேர் உட்காந்துருந்தாங்களே பட்டுன்னு நேம் வர மாட்டேங்குது, பிரவீன்ராஜ், அமித், கலை, இன்னொருத்தர் யாருன்னு தெரியல அது 4வது, பிரவீன்ராஜ்ல பிரவீன் காந்தி, இந்த 4 பேர். அப்போ டிஸ்கஷன் போது இந்த 4 ஃபைனலிஸ்ட்ல மிட்வீக் எவிக்ஷன் இருக்குமா இருக்காதா, எத்தனை பேர் ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போவாங்க, இவங்க எல்லாருமே மிட்வீக் எவிக்ஷன் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ மிட்வீக் எவிக்ஷன் இருக்கிற மாதிரி தெரில, மேபி அது ரொம்ப கம்மி தான். அதை தாண்டி இங்க பாத்தீங்களா இந்த ஃபினாலேயோட ஒரு அற்புதத்தை பாத்தீங்களா, 2 பேர் டெலிவிஷன் சைட்லேருந்து, 2 பேர்லேருந்து சோஷியல் மீடியாலேருந்து சைடு, ஒரு பக்கம் அரோரா விக்ரம், ஒரு மேல் ஒரு ஃபீமேல் சோஷியல் மீடியா, இந்த பக்கம் சபரி மற்றும் திவ்யா, இந்த ஒரு மீடியா வேற மாதிரி இருந்திருக்கு, சூப்பரா இருந்திருக்கு அப்படின்னும் போது உடனே கலை சொல்றான், இதே கானா வினோத் பணப்பொட்டியை எடுக்கலனா இந்த இதுவே வேற மாதிரி இருக்கும், பட் இப்போ வந்து கொஞ்சம் கேம் இன்ட்ரெஸ்டிங்கா மாறி இருக்கு, கொஞ்சம் வேற மாதிரி சூடு பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ளேயே இப்போ யார் டைட்டில் வின்னர் இல்லை தெரில, யாருக்கு போகுதுன்ற மாதிரி ஒரு குழப்ப மனநிலையிலே வச்சிருக்காங்க. தட் வாஸ் குட் மூமெண்ட் அப்படின்ற டிஸ்கஷன். இன்னொரு பக்கம் வெசல் வாஷிங்ல திவாகரும் வியானாவும் தீவிரமா பாத்திரம் கழுவிட்டு ஒரு பக்கம் வியானா குட்டின்ற மாதிரி பேசுறாரு. அதுல பிடிச்சவங்க எல்லாம் வியானா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு, வாட்டர் மெலன் ஏதோ எதிர்பார்த்தாரு போல, அதுக்கு வியானா ரெஸ்பான்ஸ் பண்ணல, இதுக்கப்புறம் இப்பெல்லாம் பேசிட்டு இருக்காது, அவங்க கூட பாத்திரம் கழுவுறதே எனக்கு கடுப்பாகுதுன்ற மாதிரி திட்டிட்டு கம்முன்னு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. இதுதான் பிக் பாஸ் லைவில் நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்கள். பாய் கைஸ்.